பெண்களிடம் குழைந்து குழைந்து பேசிக் கொண்டிருக்கும் எனது வாத்தியார் ப்ரொஃபசர் அவர்களே பாருங்கள். இவரோ அங்கு பெண்களிடம் குழைந்து குழைந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பெண்களிடம் வாருங்கள் வாருங்கள் என்கிறாரா இல்லையா என்பது கூட தெரியவில்லை. ஆனால் தாருங்கள், இல்லை என்றால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதை மட்டும் புரிகிறது. ஆனால் இங்கோ மாணவர்கள் அவதி நிலையாக கிடந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னைத்தானே கிறுக்காக மாக்கிக் கொண்ட இந்த ராமச்சந்திரன் அவர்களை பாருங்கள். பாருங்கள், இவர் அப்பா அம்மாவை இழந்தவரா? இல்லை இல்லை, பணத்தை இழந்தவரா? கிடையாது. ஆனால் வாழ்க்கையிலோ எந்த ஒரு பாரமே இல்லாத நடத்தியார் இந்த ப்ரொபோசரின் காரணத்தினால் இவர் வாழ்க்கையில் இவ்வாறு அறிந்து கொண்டிருக்கிறார். அங்கே பாருங்கள், பெண்கள் அனைவரும் நீங்கள் ஒரு முத்தம் தருவீர்களா என்பது கேட்பதே போல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ப்ரொஃபஸரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இதை பற்றி துளசிராமன் என்ன கூறுறாங்கிறத நம்ம கேட்போம். சொல்லுங்க துளசி. இதை பற்றி என்ன சொல்றது? வந்து மாணவர்களுக்கு வந்து அவர் வருத்தத்தினால் அவரால் பேச முடியவில்லை. இதை வந்து ராவுத்தர் அவர்கள் புரிஞ்சுட்டார். அவர் இப்படிதான் பண்ணியிருக்காரு சார். இது கேட்கறதுக்கு ஆளு இல்லையா? நீங்க தான் சார் ரொம்ப அநியாயம் இல்லையா சார்? இதை பார்த்த மாணவர்கள் ப்ரொஃபஸரின் நிலைமையை அறிந்து அறிந்து பாடம் கற்பிக்காமல் சோர்வாகிறார்கள். சொல்லுங்க மிஸ்டர் விக்னேஸ்வரன். பெண்களே, பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் ப்ரொஃபஸர் அவர்களே, மாணவர்களே கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்கள். பெண்களின் அமரிலே மடியிலே வேலை கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. ஆனால் அரசாங்கம் உங்களுக்கு வேலை எதற்காக கொடுத்தது? பெண்களின் மடியில் வேலை பார்ப்பதற்கா? அல்ல, மாணவர்களின் படிப்பை சொல்லிக் கொடுப்பதற்கு. பாருங்கள், மாணவர்களின் நிலைமை அங்கிருந்து ஜூமை குறைக்கப்பட்டுள்ளது. காலியாக கிடக்கும் இந்த இடங்களில் எல்லாம் மாணவர்களின் ஏக்கங்களும் தேக்கங்களும் நோட்டங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்ட ஒரு மாணவன் மயக்க மருந்தை அறிந்துவிட்டு மயக்கமாக கிடைக்கிறான். இதை கூட அறியாமல் அங்கு ஒரு ப்ரொஃபஸர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் பாடம் நடத்துபவரா இல்லை பள்ளியிலே படித்துக் கொண்டிருப்பவரா? என்ன நடக்குது இங்கே? மாணவர்களின் பாடத்தை கற்பிக்காமல் பெண்களின் உடலை மட்டுமே அணிந்து கொண்டிருக்கும் எனது ப்ரொஃபஸர் அவர்களே, என்னத்த கூறுவது என்னத்த கூறுவது? எந்த விட்டு